அதாவது அங்காள பரமேஸ்வரியை சொல்லும்போது சொல்கிறாங்க, அவங்க காட்டேரி ரூபம் கொண்டாங்க, மயான காளி ரூபம் கொண்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா நம்மளுக்கு பயம்தானங்க வரணும். நியாயமாக பார்த்தா அவங்க காட்டேரி ரூபம் கொண்டு அலைஞ்சாங்கன்னும் போது அவங்கள பார்த்தா பயம் வரணும். மயான காளியாக அந்த அம்மா தான் இருக்காங்கன்னும் போது பயம் வரணும். ஆனால் பயம்ன்றதே அந்த அம்மாவை வணங்கும்போது வரவே வராதுங்க. அந்த அம்மாவை அப்படி ஒரு ஆசையில் வணங்குவாங்க மக்கள். நீங்கள் அமாவாசை நாளில் அந்த மலையனூர் கோயிலுக்கு போய் பாருங்களேன். அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அந்த மக்களோட தலைகளாக தான் தெரியும். அந்த அம்மா ஊஞ்சல் முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பைத்தியமாக வணங்குவாங்க. அதாவது இன்னும் ஒன்று தான் செய்யலை அவங்க. அந்த ரேஷன் கார்டில் எங்கள் அம்மானு அங்காள பரமேஸ்வரி பேர் மட்டும்தான் போடல. எப்போ எதுக்கு எடுத்தாலும் எங்கள் ஆத்தா எங்கள் அம்மா அப்படி தான் பேசுவாங்க. அவங்கள ஒரு தெய்வமாகவே தூரத்தில் வச்சு வணங்க மாட்டாங்கங்க. அம்மா ஏன் பெத்தவாவை தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க நிறைய பேர் மக்கள். நான் கூட நினச்சது உண்டு, அவங்கள ஒரு வேளை பயத்தில் வணங்குறாங்களோ, அவங்க தான் மயான காளின்றாங்க, அதை துஷ்ட சக்திகளை விரட்டுறவன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவை பார்த்து பயத்தில் வணங்குறாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம். கிடையவே கிடையாதுங்க. அப்படியே அதீத பாசத்தில் வணங்குவாங்க மக்கள். ஒரு அமாவாசைக்கு போனால் திரும்பி அந்த அமாவாசைக்கு அடுத்த அமாவாசைக்கு போவாங்க. சில பேர்லாம் பொட்டு கூட அந்த அம்மா மாதிரியே வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ சின்ன பொட்டாக வைக்கிறவங்க கூட பெரிய பொட்டா ₹1 அகலத்துக்குலாம் வைப்பாங்க அந்த அம்மா மாதிரியே. சில பேர் கை நிறைய கண்ணாடி வளையல் அந்த அம்மா மாதிரியே போடணுன்னு ஆசைப்படுவாங்க. எதுக்காக அந்த அம்மா மேலே அவ்வளோ அன்பு கொண்டு வணங்குறாங்கன்றது தெரியவே இல்லைங்க. எனக்குமே இன்னுமே தெரியல. நீங்கள் மட்டும் இல்லை, சாமியே பிடிக்காதுங்க அப்படின்றவங்க கூட நீங்கள் அமாவாசைக்கு ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து போய் பாருங்கள். நீங்களும் அடிக்ட் ஆகிடுவீங்க அந்த அம்மா மேலே. நீங்களும் அடுத்த அமாவாசைக்கு போகணுன்னு தான் நினைப்பீங்க.